நிர்வாண காட்சி ஷூட்டிங்கால நடிகை கிட்ட மன்னிப்பு கேட்ட மோகன்லால். 20 வருஷத்துக்கு பின்னாடி வெளியான உண்மை. மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் கூட தன்மாத்ரா படத்துல ஒரு நெருக்கமான காட்சிய படமாக்குனது பத்தி மீரா வாசுதேவன் மனம் திறந்து பேசியிருக்காங்க. அதுக்காக அவங்க முற்றிலும் நிர்வாணமா நடிக்க வேண்டி இருந்திருக்கு. பிரபல மலையாள சினிமா இயக்குனர் பிளஸ்ஸியோட இயக்கத்துல போன 2005வது வருஷம் வெளியான தேன் மாத்ரா படம் நல்ல வரவேற்பு பெற்றிருந்த நிலையில இந்த படம் வெளியாகி கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் கடந்துட்டப்பவும் கூட அந்த சோக நாடகம் மலையாள திரைப்பட ரசிகர்களோட மனசுல ஆறாத ரணமாவே நிலைச்சிருக்கு. இந்த படம் அதிக மனவேதனை குடுக்குது அப்படிங்கறதால பல பார்வையாளர்கள் மறுபடியும் பார்க்க விரும்ப மாட்டோம் அப்படின்னு சொன்ன அரிய திரைப்படங்கள்ல இதுவும் ஒண்ணா மாறிடுச்சு. அல்சைமர் நோயால பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனையும், அதோட விளைவா அவனுக்கும் அவனோட குடும்பத்தினருக்கும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் மையமா கொண்ட இந்த படத்துல மோகன்லால் அப்புறம் மீரா வாசுதேவன் மாதிரியான முக்கியமானவங்க நடிச்சிருந்தாங்க. இந்த படம் பல வேதனையான காட்சிகளால உருவாக்கப்பட்டிருந்தாலும், ஒரு காட்சி ரொம்பவுமே வருத்தம் அளிக்கிறதா அமைஞ்சது. மோகன்லால் அல்சைமர் நோய் கண்டறியப்படுறதுக்கு முன்னாடி நினைவாற்றல் பிரச்சனைகளுக்கான அறிகுறிகளை காட்டத் தொடங்குனதுக்கு பின்னாடி படத்தோட நடுப்பகுதியில அவரும் அவரோட மனைவி லேகாவும் அதாவது மீரா வாசுதேவனும் நைட் டைம்ல நெருக்கமா இருக்கிறது மாதிரியான ஒரு காட்சி இருக்கும். அந்த காட்சியப்போ அவர் அறையோட சுவர்ல ஒரு பல்லிய பாக்குறாரு. அவரோட கவனம் அது மேல போகுது. அவர் திடீர்னு குழப்பமான நிலையில படுக்கையில இருந்து எழுந்து பல்லிய பின்தொடர்ந்து போறாரு. இது அவர் தன்னோட எண்ணங்களோட கட்டுப்பாட்டை மெதுவா இழந்து வர்றத குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு காட்சியா இருந்துச்சு. அல்சைமர் நோய் ஒரு நபரை எப்படி பாதிக்கக்கூடும் அப்படிங்கிறதுக்கான ஆரம்ப பார்வைய வழங்கின ஒரு முக்கியமான தருணமா இந்த காட்சி அமைஞ்சிருந்தது. இதுல மோகன்லால் முழு நிர்வாணமா நடிக்க வேண்டியிருந்தது. ஆனாலும் சில பகுதிகள் தணிக்கை செய்யப்பட்டதால அந்த காட்சி முழுக்க இறுதி வெட்டுக்குள்ள வரல. மிச்சம் இருக்கக்கூடிய காட்சி, அது எவ்வளவு சிறப்பா காட்சிப்படுத்தப்பட்டு படமாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்காக பல பார்வையாளர்கள் கிட்ட இருந்து பாராட்டுக்கள பெற்றாலும், அந்த காலத்துல இந்த மாதிரியான காட்சிகள் குடும்ப படங்கள்ல பொதுவா இருக்காது அப்படிங்கிறதால பெரிய சர்ச்சையையும் சந்திச்சது. இத பத்தி மீரா வாசுதேவனே ஒரு தடவ சொல்லும்போது, இயக்குனர் பிளஸ்ஸியும் அவரோட குழுவும் படப்பிடிப்பப்போ நானும் மோகன்லாலும் வசதியா இருக்கிறத உறுதி பண்ணாங்க. படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மோகன்லால் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. முதல் சந்திப்பிலேயே நெருக்கமான காட்சி உட்பட முழு ஸ்கிரிப்டையும் பிளஸ்ஸி எனக்கு விவரமா சொல்லியிருந்தாரு. இந்த காட்சி காரணமா பல மூத்த நடிகர்கள் இந்த படத்த மறுத்துட்டதாவும் அவர் என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அம்ரிதா டிவியோட ரெட் கார்பெட் அப்படிங்கிற உரையாடல் நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டப்போ, அவங்க சொல்லும்போது, நான் அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டேன். இந்த காட்சி ஏன் தேவை? இதோட நோக்கம் என்ன? அப்படின்னு கேட்டேன். அவரு இது ரொம்பவுமே முக்கியமானது அப்படின்னு சொன்னாரு. படத்தோட ஆரம்பத்துல இருந்தே இந்த 2 கேரக்டர்களும் ரொம்பவே நெருக்கமானவங்களா சித்தரிக்கப்படுறாங்க. இது ஒரு நெருக்கமான குடும்பம். கணவன், மனைவி எப்பவுமே ரொம்பவுமே தொட்டு பேசுறவங்களா இருப்பாங்க. இந்த காட்சி திடீர்னு அவரு கவனச்சிதறலுக்கு ஆளாகுறத காட்டுது. அவரு தன்னோட மனைவிய கவனிக்காம ஒரு பல்லிய தொரத்திட்டு போறாரு. அது அவள காயப்படுத்துது. அப்பதான் அவளும் அவருக்கு ஏதோ தவறு இருக்கிறத உணர்ந்துக்கிறா. கேமரா மனைவியோட பார்வையில இருந்து அமைக்கப்பட்டத நான் கிட்டத்தட்ட முழுசுமா போர்வையில மூடப்பட்டிருந்தேன். மோகன்லால் சாருக்கு அது ரொம்பவுமே கஷ்டமா இருந்தது. ஏன்னா, அவரு அந்த காட்சிக்காக முற்றிலும் நிர்வாணமா போக வேண்டி இருந்துச்சு. அது அவருக்கு ரொம்பவுமே சவாலா இருந்துச்சு. நான் என்ன பத்தியும், என்னோட நேர்மை அப்புறம் மரியாதை பத்தியும், அது மட்டும் இல்லாம அவர பத்தியும் சிந்திக்க வேண்டி இருந்துச்சு. அவரு இந்த காட்சிக்கு முன்னாடி என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாரு. "இதுக்கு நான் ரொம்பவுமே வருத்தப்படுறேன். நான் உங்கள எந்த வகையிலயும் சங்கடப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க" அப்படின்னு கேட்டாருன்னு சொல்லியிருக்காங்க.